ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் கறி அண்டு ஃபிஷ் ஃப்ரை பார்க்கலாம். ஸோ ஃபிஷ் கறி ரொம்ப சிம்பிள் தான். கோகனட்டும் அப்புறம் மிளகா பொடியும் ஆட் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த சைடு நீங்கள் வடைச்சட்டியோ என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்கு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் புளி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஒரு நல்லா கொதித்த பிறகு நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த ஃபிஷ்ஷு, நான் இன்றைக்கி ஃபிஷ்ஷோட ஹெட்டு போடுறேன். பெரிய மத்தி மீனோட ஹெட்டும் அந்த கட்லா ஃபிஷ்ஷோட ஹெட்டும் மட்டும் போட்டு ஃபிஷ் குழம்பு வைக்கிறேன். ஸோ அதுலேருந்து கண் எல்லாமே போட்டு குழம்பு வைக்கிறது தான். ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால, தேங்காய் அரைச்சி ஊற்றாமையும் வைக்கலாம். பட் நம்ம கிட்ஸு சாப்பிட்றதுனால அது அவங்க ரொம்ப புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப விரும்ப மாட்டாங்க. இந்த குழம்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லாவே குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ஃபைனலாக குழம்பு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு பார்த்திங்கன்னா சேம் கட்டில் அதே ஃபிஷ் தான். இது கூட 2 முட்டை, உப்பு, மிளகாப்பொடி, கொத்தமல்லி பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பைண்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நான் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன், எனி கைண்ட் ஆஃப் வெஜிடேபிள் ஆயில். இந்த வெஜிடேபிள் ஆயில் ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஃபிஷ் ஃப்ரையோ இல்லை காலிஃப்ளவரோ சிக்கனோ எனிதிங் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயிலில் போடும்போது நிறைய டைம் மசாலா பிரிஞ்சு போகும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் ஊற்றுனீங்க அப்படின்னா மசாலா பிரிஞ்சே போகாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதர்ஸ் டே அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஸோ ஒரே காமெடி. நான் காளி, அதாவது எங்கள் டாகுக்கு வேண்டி நான் ஒரு ஃபுட்டு சமைச்சு வச்சுருந்தேன். எங்கள் அம்மா அதை பார்த்து இது என்ன சமைச்சு வச்சுருக்கேன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அவனுக்கு நான் ஃபிஷ்ஷு போட்டு அன்றைக்கி நான் சமைச்சு வச்சுருந்தேன், முள்ளெல்லாம் எடுத்து பொறுமையாக. அவன் இப்போ ஃபைனலாக ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபுட் கலரே யூஸ் பண்ணாமல் இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக ஃபுட் கலர் கொடுக்கவே கொடுக்காதீங்க, ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. நம்ம மிளகா பொடி வீட்டில் அரைச்சது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஹெல்த்தி ஃபுட்டை. See you in the next video. Bye.